அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மேலும் காலைப்பதினூடாக சந்தித்திருக்கின்றோம். காசாவுக்குள் ராஃபா பிரதேசத்தில் இஸ்ரேலிய இராணுவம் தாக்குதலை ஆரம்பித்த பின்னர் இஸ்லாமிய போராளிகளின் எதிர்ப்பு மிக கடுமையான அளவில் மாறியிருக்கின்றது. ஏற்கனவே ஹிஸ்புல்லாவும் சரி, கவுதிகளும் சரி, உலகின் பல நாடுகளும் ராஃபாவுக்குள் 1.4 மில்லியன் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ராஃபா பிரதேசத்திற்குள் இஸ்ரேல் இராணுவம் நுழைந்தால் மிகப்பெரிய அளவில் ஒரு பேரிழப்பு ஏற்படும் என்ற செய்தியை இஸ்ரேலுக்கு திரும்ப திரும்ப சொல்லியிருந்தார்கள். ஆனால் பாலஸ்தீன மக்களின் அழிவை பொருட்படுத்தாத இஸ்ரேல் ராஃபாவுக்குள் அவற்றையெல்லாம் புறந்தள்ளி தாக்குதலை ஆரம்பித்திருந்தார்கள். ஆனால் தற்போது ராஃபாவுக்குள் இவர்கள் தாக்குதலை ஆரம்பித்த பின்னர் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் அந்த களத்திலே மாறி இருக்கின்றது. நேற்றைய தினம் ஹிஸ்புல்லாவும் கவுதிகளும் ஒரே நேரத்தில் மிக கடுமையான தாக்குதலை இஸ்ரேலுக்குள் நடத்தி இருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் இஸ்ரேலுக்குள் ஒரு மிக பெரும் பதற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த பதற்றத்துக்கான காரணம் என்ன? அடுத்து இஸ்ரேலின் உடைய நடவடிக்கைகள் தொடர்பாக ஐரோப்பிய நாடுகள் பலவும் கூட இன்றைய நாளில் கண்டனங்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் பிராந்தியத்துக்கு வெளியேயும் நடைபெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம், காசாவில் அமெரிக்கா முன்வைத்த போர் நிறுத்த தீர்மானம் முற்றுமுழுதாக அமெரிக்காவின் ஒரு நாடகம் எனவும், இவர்கள் உலகிற்கு ராஃபா மீதான தாக்குதலில் ஏற்பட்ட பின்னடைவை சமாளிக்கும் வரை ஒரு சமாதான ஒப்பந்தத்தை செய்து கொள்வதைப் போல ஒரு ஏமாற்று நடவடிக்கையை செய்கின்றார்கள் என்ற விடயங்களை நாங்கள் தெளிவாக தெரிவித்திருந்தோம். இந்த நிலையில் இன்றைய தினம் ஹமாஸினுடைய உயர்மட்ட தலைவர் ஒருவர் குறிப்பிடுகின்றார், மூத்த அதிகாரி அல் ஹம்தான் அவர்கள், அமெரிக்கா தங்களை போர் நிறுத்த முன்மொழிவை ஏற்றுக்கொள்ளுமாறு பலத்த அழுத்தத்தை தங்களுக்கு பிரயோகிப்பதாக இன்றைய தினம் பல செய்திகள் வழியாக இருக்கின்றன. குறிப்பாக அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் ஊடக சந்திப்பில் பேசுகின்றார், கத்தார், எகிப்து போன்ற நாடுகள் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு வருமாறு ஹமாஸுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்ற கருத்துக்களை அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் ஹமாஸ் இந்த தீர்மானத்தை நேர்மறையாக பரிசீலிப்போம் என்பதை அறிவித்து விட்டோம். ஆனால் இஸ்ரேல் இதுவரை அமெரிக்கா முன்வைத்த முன்மொழிவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதும், தொடர்ச்சியாக அங்கு வான் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் அமெரிக்கா வசதியாக மறந்துவிட்டார்கள் என ஹமாஸ் தெளிவாக குறிப்பிடுகின்றார்கள். ஹமாஸுக்கு இதை நேர்மறையாக பரிசீலிப்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏனெனில் ஹமாஸினுடைய கருத்தும் காசா பிராந்தியத்தை விட இஸ்ரேலிய இராணுவம் வெளியேற வேண்டும், போர் நிறுத்தம் செய்யப்பட்டால் தாங்கள் பணைய கைதிகளை விடுதலை செய்வோம் என குறிப்பிட்டார்கள். இன்றைய நாளில் ஹமாஸினுடைய உயர்மட்ட தலைவர் குறிப்பிடுகின்றார், ஜோ பைடன் உடைய நிர்வாகம் ஹமாஸ் இந்த போர் நிறுத்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என அழுத்தம் கொடுப்பதான செய்திகளை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சரியான முறையில் இஸ்ரேல் இதை ஏற்றுக்கொண்டால் இதை ஏற்றுக்கொள்வதில் ஹமாஸுக்கு எந்த சிக்கலும் இல்லை என அமெரிக்காவினுடைய சூழ்ச்சியை திட்ட தெளிவாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அடுத்து இஸ்ரேலிய இராணுவம் நடத்திய தாக்குதலில் காசாவில் சிறை வைக்கப்பட்டிருந்த 4 இஸ்ரேலிய பணைய கைதிகள் உயிரிழந்திருக்கின்றார்கள். இஸ்ரேலினுடைய வான்வழி தாக்குதல் காரணமாக இந்த உயிரிழப்புகள் நடைபெற்றிருப்பதாக அல்கசாம் படைப்பிரிவு தெரிவித்திருக்கின்றது. இவர்களினுடைய உயிரிழப்புகளை அடுத்து இஸ்ரேலுக்குள் ஒரு மிகப்பெரிய போராட்டம் எடுத்திருக்கின்றது. குறிப்பாக பெஞ்சமின் நெதன்யாகு உடனடியாக ஹமாஸுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை செய்து மீதம் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான கைதிகளையாவது மீட்டுக்கொண்டு வர வேண்டும். இஸ்ரேல் அங்கு கண்மூடித்தனமான தாக்குதலை காசாவிலும் ராஃபாவிலும் நடத்தி கொண்டிருக்கும் சூழ்நிலையில் எங்களுடைய பணைய கைதிகளின் மீது இஸ்ரேல் தாக்குதலில் அவர்களின் கண்மூடித்தனமாக தாக்குதல் நடக்கின்றது. அந்த பணைய கைதிகளும் அங்கேதான் சிறை வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் இவர்களுடைய விமான குண்டு வீச்சுக்கள், இவர்களுடைய பீரங்கி தாக்குதல்கள், ட்ரோன் தாக்குதல்கள், ஆட்லரி செல்வீச்சுக்கள் எங்கு வீழ்ந்து வெடிக்கின்றது என்பது யாருக்கும் தெரியாத நிலையில் இவர்களின் பணைய கைதிகள் பலரை உயிரிழந்திருக்கும் சூழ்நிலையில் தற்பொழுது 4 பணைய கைதிகள் இஸ்ரேலின் தாக்குதலில் உயிரிழந்திருப்பதாக அந்த விவரங்களை ஹமாஸ் வெளியிட்ட பின்னர் இஸ்ரேலில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் வெடித்திருக்கின்றது. குறிப்பாக நெதன்யாகுவை உடனடியாக பதவி விலகுமாறும் ஹமாஸுடன் உடனடியாக ஒப்பந்தம் செய்யுமாறும் ஒரு மிக பெரும் போராட்டம் அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அடுத்து அல்கசாம் படைப்பிரிவு இன்றைய நாளில் சுரங்கத்துக்குள் அகப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய சிப்பாய்களை குறிவைத்து ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியதில் ஜபாலியாவில் இஸ்ரேலிய இராணுவத்திற்கு ஒரு மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். ஜபாலியா முகாம் பகுதிக்குள் ஹமாஸ் கைவிடப்பட்டதாக நினைத்து அந்த சுரங்கத்துக்குள் ஊடுருவி பல்வேறுபட்ட தேடுதல் நடவடிக்கைகள் இஸ்ரேலிய இராணுவம் மேற்கொண்ட போது அங்கு ஏற்கனவே பதுங்கியிருந்த அல்கசாமினுடைய ஸ்னைப்பர் படையணிகள் இஸ்ரேலிய இராணுவத்தினரை உள்ளே வர வைத்து
ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியதில் இஸ்ரேலிய இராணுவத்திற்கு மிக கடுமையான சேதம் அங்கே ஏற்பட்டிருக்கின்றது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. குறிப்பாக 6 இஸ்ரேலிய இராணுவத்தினர் கொல்லப்பட்ட நிலையில் பலர் காயமடைந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியையும் ஜபாலியா முகாம் தாக்குதல் தொடர்பாக அல்கசாம் படைப்பிரிவினர் இன்றைய நாளில் வெளியிட்டிருக்கின்றார்கள். அடுத்து ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல் நேற்றைய தினம் நாங்கள் குறிப்பிட்டோம். ஒரே நேரத்தில் இஸ்ரேலிய நகரங்களுக்குள், குடியிருப்புகளுக்குள், இஸ்ரேலிய இராணுவ தளங்களுக்குள் ஒரு மிக பெரும் தாக்குதலை ஹிஸ்புல்லா மேற்கொண்டிருந்தார்கள். நேற்று இரவு பொழுதில் அல்லது மாலை வேளைக்கு பின்னர் ஹிஸ்புல்லா பிளிட்ஸ் மற்றும் பல்வேறுபட்ட கிரியாத் சோம்னா புறநகர பகுதிகள் மற்றும் இஸ்ரேலிய காட்டு பகுதிகள் நடத்திய தாக்குதல், இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய வெண்ணெய் பண்ணைகள் மற்றும் பல்வேறுபட்ட விவசாய பண்ணைகள், காடுகள் அமைந்திருக்கக்கூடிய இடங்களை நோக்கி சரமாரியாக நடத்திய ஏவுகணை தாக்குதலில் அங்கு காட்டு தீ ஏற்பட்டால் எவ்வாறு காடுகளும் குடியிருப்பில் இருக்கக்கூடிய தாவரங்களும் பற்றி எரியுமோ அதை போன்ற ஒரு மிக பெரும் தாக்குதலை இஸ்ரேலுக்குள் நடத்தி இருக்கின்றார்கள். ஏறக்குறைய ஒரு மிகப்பெரிய காட்டு தீ ஏற்பட்டு மிக கடுமையான ஒரு சேதம் நடைபெற்றால் எவ்வாறான ஒரு விளைவுகள் இருக்குமோ அதே போன்றதொரு மிகப்பெரிய சேதம் இஸ்ரேலுக்குள் ஏற்பட்டிருக்கின்றது. இஸ்ரேலிய காடுகள் பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றன, இஸ்ரேலிய விவசாய பண்ணைகள் பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றன, இஸ்ரேலினுடைய குடியிருப்பை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றன என இஸ்ரேல் முழுவதும் இருக்கக்கூடிய தீயணைப்பு பிரிவினரால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தீ விபத்து, அங்கே தாக்குதலால் ஏற்பட்ட தீப்புழம்பு ஏற்பட்டிருக்கின்றது. இஸ்ரேல் ஹெலிகாப்டர்கள் மூலம் அங்கு தண்ணீரை பாய்ச்சி தீயை அணைக்கும் அளவுக்கு நிலைமை மோசமடைந்திருக்கின்றது. மிகப்பெரிய அளவிலான ஏக்கர் கணக்கான காடுகள் தீப்பற்றி எரிந்து கொண்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இதுவரை இராணுவ இலக்குகளை நோக்கி தாக்குதல் நடத்திய ஹிஸ்புல்லா முதல் தடவையாக இஸ்ரேலினுடைய பொருளாதாரத்தை இலக்கு வைத்து இஸ்ரேலுடைய விவசாய பண்ணைகள், காடுகள் மீது ஒரு மிக கடுமையான தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். இது இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. நேற்று முன்தினம் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம், சிரியாவுக்குள் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 16 ஈரானிய ஆதரவு போராளிகள் கொல்லப்பட்டார்கள். ஒரு ஈரானினுடைய புரட்சிகர காவலர் படையின் முக்கியமான ஒரு இராணுவ ஆலோசகரும் கொல்லப்பட்டிருந்தார். இதற்கு ஈரான் பதிலளிக்குமா என்ற கேள்விகள் எழுந்த நிலையில் ஹிஸ்புல்லா மூலம் ஈரான் பதிலளிக்கின்றார்களா என்று சந்தேகப்படும் அளவுக்கு ஒரு மிக கடுமையான தாக்குதல் ஹிஸ்புல்லாவினால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இஸ்ரேலில் பல ஏக்கர், நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்கள், காடுகள், பண்ணைகள் பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது. நீ விதைத்த வினையெல்லாம் உன்னை அறுக்கும் என்பதைப் போல இவர்கள் எவ்வாறு பாலஸ்தீனத்தில், காசாவில் மக்கள் குடியிருக்கக்கூடிய குடியிருப்புகள், மக்களினுடைய விவசாய நிலங்கள், மக்களுடைய கைத்தொழில் சாலைகள், மக்கள் பயன்படுத்தக்கூடிய வைத்தியசாலைகள், பாடசாலைகள், சந்தைகள் அனைவற்றையும் குண்டு மலை மூலம் தீப்பற்றி எரிய வைத்தார்களோ, தரைமட்டமாக்கினார்களோ, இன்று இவர்கள் விதைத்த வினை இவர்களே அறுப்பதை போல இஸ்ரேலினுடைய வடக்கு இஸ்ரேல் முழுமையாக பற்றி எறிந்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் நிதர்சனமான விடயமாக இருக்கின்றது. வடக்கு இஸ்ரேலுக்குள் இதுவரை இராணுவத்தை குறிவைத்த ஹிஸ்புல்லா பரவலாக நடத்திய தாக்குதல் காரணமாக வடக்கு இஸ்ரேல் முழுவதும் ஒரு மிகப்பெரிய பதற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. ஏனெனில் விவசாய நிலங்கள், பண்ணைகள், அது மட்டுமல்ல இஸ்ரேலினுடைய கைத்தொழில் துறை மண்டலத்தை குறிவைத்தும் சம நேரத்தில் ட்ரோன் தாக்குதலையும் ஹிஸ்புல்லா நடத்தியிருக்கின்றார்கள். ஆளில்லா ட்ரோன்கள், காமிக்ஸ் ட்ரோன்கள், அதிநவீன ஈரானுடைய ஷாகித் 135 ட்ரோன்கள் சென்று வீழ்ந்து அயன்டோம்களை கடந்து வெடித்து சிதறி இருக்கின்றன. இதனால் கைத்தொழில் சாலைகளிலும் மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டிருக்கின்றது. இது குறிப்பாக இஸ்ரேலிய பொருளாதாரத்தை இலக்கு வைத்து ஹிஸ்புல்லா தாக்குதலை நடத்த ஆரம்பித்து விட்டார்களா என்ற கேள்வி பொதுவாக எழுந்திருக்கின்றது. இதுவரை ராஃபா மீதான தாக்குதலை நிறுத்துங்கள், பாலஸ்தீனர்கள் மீதான தாக்குதலை நிறுத்துங்கள், எங்களுடைய தாக்குதலை நிறுத்துவோம் என ஹிஸ்புல்லா சொல்லி வந்த நிலையில் எவற்றையும் கேட்காமல் இஸ்ரேல் வாரான தாக்குதலை நடத்தி வந்த சூழ்நிலையில் தான் ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல் வந்திருக்கின்றது. இந்த நிலையில் ஈரானினுடைய காபந்து வெளியுறவுத்துறை மந்திரி அலி பெக்ரி பெய்ரூட்டில் கசன் நஸ்ரல்லாவுடன் ஒரு அவசர சந்திப்பை நடத்தியிருக்கின்றார். குறிப்பாக பிராந்தியத்தினுடைய நிலைமைகள், காசாவில் ரஃபா மீதான இஸ்ரேலினுடைய தாக்குதல், இப்ராஹிம் ரைசியின் மரணத்தின் பின்னர் ஈரான் எவ்வாறு எதிர்ப்பு அச்சு போராளிகளுடன் ஒருங்கிணைப்பு செய்ய போகின்றார்கள், குறிப்பாக லெபனான் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேல் நடத்தலாம் என மேற்குலக ஊடகங்கள் ஏற்கனவே பிரிட்டன் உளவுத்துறை நேரடியாக ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள், பிரான்ஸ் வெளியிட்டிருக்கின்றார்கள். லெபனான் மீது ஒரு முழு அளவிலான ஒரு படையெடுப்பை நடத்தலாம் என்ற எதிர்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் சூழ்நிலையில் ஈரானின் காபந்து மந்திரி அலி பகேரிக்கும்
ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் கசன் நஸ்ரல்லா அவர்களுக்கும் ஒரு மிக முக்கியமான சந்திப்பு நடைபெற்றிருக்கின்றது. நேரடியாக ஈரானினுடைய வெளிவிவகார அமைச்சர், வெளியுறவுத்துறை அதிகாரிகள், இராணுவ ஆலோசகர்கள் இங்கே ஹிஸ்புல்லாவுடன் சென்று சந்தித்திருக்கின்றார்கள் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகின்றது. இவர்கள் சந்திப்பு நடைபெற்ற பின்னர் இன்று ஊடகவியலாளர்களுக்கு கருத்துக்களை வெளியிட்டிருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் கசன் நஸ்ரல்லா, நாம் முழுமையான போரை விரும்பவில்லை, ஆனால் ஸ்டேல் எங்கள் மீது ஒரு வலிந்த போரை திணித்தால் முழு அளவில் போரை எதிர்கொள்வதற்கு ஹிஸ்புல்லாவும் லெபனானும் தயார் நிலையில் இருக்கின்றது. ஆயிரக்கணக்கான போராளிகள் சியோனிசத்தினுடைய ஆக்கிரமிப்பை எதிர்ப்பதற்கு, ஸ்டேலினுடைய அட்டூழியத்துக்கு முடிவு கட்டுவதற்கு லெபனான் எல்லையில் அணிவகுத்து இருக்கின்றார்கள். பொருத்தமான ஆயுதங்கள் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் என ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் கசன் நஸ்ரல்லாவும் தெரிவித்திருக்கின்றார். அதே போல துணைத் தலைவர் ஷேக் நைம் காசிம் அவர்களும் வெளியிட்டிருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவினுடைய சிறப்பு வெளியீட்டில் இந்த விடயங்களை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. எனவே ஹிஸ்புல்லா மீது ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டால் அடுத்த நொடியே எங்களுடைய போராளிகளும் பதில் தாக்குதலுக்கு தயார் என்பதுதான் ஹிஸ்புல்லாவினுடைய கருத்தாக இருக்கின்றது. அடுத்து கவுதிகளுக்கு ஈரானினுடைய அதிநவீன கதர் ஏவுகணைகள் கொடுக்கப்பட்டதன் பின்னர் அந்த ஏவுகணைகளை கொண்டு ஸ்டேலுக்குள் நேற்றைய தினம் ஒரு தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். அந்த தாக்குதலை நாங்கள் அயன்டோம்கள் மூலம் இடைமறித்து அந்த ஏவுகணைகளை அழித்து விட்டோம் என குறிப்பாக நேற்றைய தினம் ஸ்டேலினுடைய பாதுகாப்புத்துறை தலைமையகம் வெளியிட்ட செய்தியில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த வீடியோ ஆதாரங்களுடன் கவுதிகள் தங்களுடைய ஏவுகணைகள் ஈலாட் துறைமுகத்தின் மீதும் ஈலாட் துறைமுகத்தின் உட்கட்டுமானங்கள் மீதும் தாக்கி இருக்கின்றன. இதனால் மிகப்பெரிய உட்கட்டுமானங்கள் தீப்பிடித்திருக்கின்றன என கவுதிகள் இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு செய்தி குறிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே ஒருபுறம் ரஃபாவில் கமாஸினுடைய அல்கசாம் போராளிகளின் தாக்குதல், மறுபுறம் ஹிஸ்புல்லாக்களினுடைய உக்கிரமான தாக்குதல், வடக்கு ஸ்டேலை பற்றி எரிய வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல், கவுதிகளும் தற்போது நேரடி தாக்குதலை ஆரம்பித்திருக்கின்றார்கள். இது ஸ்டேலுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கும். இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவில் மீண்டும் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவான போராட்டங்கள் மீண்டும் விரிவாகி இருக்கின்றது. லாஸ் ஏஞ்சல்ஸ் நகர மண்டபத்திற்கு வெளியே பாலஸ்தீன ஆதரவு போராட்டக்காரர்கள் கூடாரங்களை அமைத்துக் கொண்டு 100க்கும் மேற்பட்ட பாலஸ்தீன ஆதரவாளர்கள் கட்டிடத்திற்கு வெளியே நடைபாதைகளில் போராட்டத்திற்கு தயாராகி கொண்டிருப்பதாகவும், அவர்கள் கோஷங்களை எழுப்பி பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இஸ்ரேலின் இனப்படுகொலையை நிறுத்துமாறு அங்கு கோஷங்களை இட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் மிக முக்கியமாக வெளியாக இருக்கின்றன. அது மட்டுமல்ல, ஈராக்கிய எதிர்ப்பு இயக்கமும் இன்றைய தினம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். ராஃபா மீதான தாக்குதல் நிறுத்தப்படாவிட்டால் எதிர்ப்பு அச்சில் இருக்கக்கூடிய ஏனைய இயக்கங்களைப் போல நாங்களும் அடுத்து வரும் நாட்களில் இஸ்ரேலுக்குள் தாக்குதலை தீவிரப்படுத்த இருக்கின்றோம் என்ற செய்திகளை இன்றைய தினம் தற்போது நாங்கள் காணொலியை பதிவேற்றிக் கொண்டிருக்கும் இந்த கணத்திலே ஈராக்கிய எதிர்ப்பு இயக்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. எனவே ஹவுதிகள், ஹிஸ்புல்லா, ஹமாஸ், ஈராக்கிய எதிர்ப்பு இயக்கம் என 4 முனை தாக்குதலில் இஸ்ரேல் சிக்கி மிக முக்கியமாக மிகப்பெரிய நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் பணைய கைதிகளின் விடுதலை தொடர்பான போராட்டங்களும் அங்கே மிகப்பெரிய அளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதுதான் நிதர்சனமான விடயமாக இருக்கின்றது. இதிலிருந்து எப்படியும் ஸ்டேலை காப்பாற்றுவதற்கு ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கொண்டு வர அமெரிக்கா முயற்சித்தாலும் ஸ்டேல் தொடர்ச்சியாக இந்த ஒப்பந்தத்தில் சம்மதிப்பதில் முரண்டு பிடிப்பதால் ஸ்டேல் தங்களினுடைய அழிவை தாங்களே தேடிக்கொள்ளப் போகின்றார்களா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக எழுந்திருக்கின்றது. இவை காசாவிலும் பாலஸ்தீனத்திலும் நடைபெறக்கூடிய முக்கியமான செய்திகளாக இருக்கும் பொழுது இன்றைய தினம் எங்களுடைய அகிலம் டிவியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், இந்தியாவினுடைய மக்களவை தேர்தல் முடிவுகளையும் பலர் அறிந்திருப்பீர்கள். அவற்றை நான் ஆரம்பத்தில் சொல்லலாம் என நினைத்தேன். இருந்த போதிலும் நேரடியாக வழக்கமாக சொல்லக்கூடிய விடயங்களில் காசா பாலஸ்தீன விடயங்கள் ஞாபகத்துக்கு வந்தபடியால் அவற்றை பேசிவிட்டோம். இந்த நிலையில் இன்று நடைபெற்ற தேர்தலில் 543 தொகுதிகளில் 400க்கும் மேற்பட்ட தொகுதிகளை நாங்கள் தனி மெஜாரிட்டி பெரும்பான்மையுடன் வெற்றி பெறுவோம் என பாஜக தெரிவித்திருந்தார்கள். கருத்து கணிப்புகளும் அவ்வாறே வெளியான நிலையில் கருத்து கணிப்புகளை தவிடுபொடியாக்கி ஒரு மிக கடுமையான போட்டி பாஜக தலைமையிலான கூட்டணிக்கும் குறிப்பாக காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கும் இடையில் ஒரு மிக கடுமையான போட்டி நடைபெற்றுக் கொண்டிருப்பதை முடிவுகள் காட்டியிருக்கின்றன. இதுவரை இந்த நேரம் வரை வந்திருக்கக்கூடிய பதிவுகளில் 290 ஆசனங்களை பிஜேபி பாஜக தலைமையிலான கூட்டணி பெற்றிருக்க 235 ஆசனங்களை காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி பெற்றிருக்கின்றார்கள். 18 ஆசனங்களை ஏனையவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் என்பதும் வெளியாக இருக்கின்றது. தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய வெற்றியை
திராவிட முன்னேற்றக் கழகம் திமுக ஆளும் திமுக கூட்டணி பெற்றிருக்கின்றார்கள். 39 தொகுதிகளில் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என சொல்லப்பட்ட நிலையில் தற்பொழுது 40 தொகுதிகளிலும் திமுக கைப்பற்றியிருக்கின்றார்கள். ஒரு சில தொகுதிகளில் தேமுதிக பாமக முன்னிலை பெற்றிருந்தாலும் தற்பொழுது இறுதி நிலவரங்களில் 40 தொகுதிகளையும் கைப்பற்றி ஒரு மிக பெரும் வெற்றியை திராவிட முன்னேற்றக் கழகம் பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்று முன்னிலை தகவல்கள் தற்போது வெளியாக இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. எனவே பாஜகவுக்கு இந்த தேர்தல் கடந்த தேர்தலை விட ஒரு பின்னடைவான தேர்தலாக பார்க்கப்படும் சூழ்நிலையில் யார் இந்தியாவின் அடுத்த பிரதமராக பதவியேற்கப் போகின்றார் என்ற விடயங்கள் இன்னும் சில மணி நேரங்களில் தெரிந்துவிடும் என்பதுதான் யதார்த்தமான விடயமாக இருக்கின்றது. இவைதான் இன்றைய நாளில் வெளியாக இருக்கக்கூடிய பிரதான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ந்தும் உலகெங்கில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மேலும் காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.